கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு இருந்தோம். அதில் வந்து ஒரு சீன் ஒன்று இருந்துச்சு. ஒரு சின்ன கடையில் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு லொக்கேஷன்லாம் பார்க்க கிளம்பிட்டோம். அப்போ பீச்சு கிட்ட ஒரு கடை ஒன்று இருந்துச்சு, ஒரு சின்ன கடை. நான் அவங்கக்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டேன், இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், அதில் வந்து உங்ககிட்ட தண்ணி பாட்டில் வாங்குற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது, உங்கள் பர்மிஷன் தேவை, கொடுப்பீங்களா அப்படி கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன ஒரு பதிலை நான் இந்த வீடியோவில் பாடுறேன், பார்த்துட்டு வாங்க. தெய்வம் எல்லாமே இதான். நான் வேற எதுவுமே எனக்கு சோறு போட கூட ஆள் கிடையாது. இந்த நம்பிதான் நான் வாழ்றேன். எங்க பாவத்தை இப்படி கொண்டாந்து கொட்டிக்கிட்டாங்க. இந்த பாரு வழியில கொண்டாந்து தள்ளி விட்டு கொண்டாந்து கொட்டிக்கிட்டாங்க. வச்சுக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 200 காசு வியாபாரம் பண்ண முடியல. இது பாரு, ஒரு கடையில கூட தண்ணி பாட்டில் இல்லாத கடையே கிடையாது. எல்லா கடையிலயும் தண்ணி பாட்டில் உண்டு. எல்லாம் சத்த எடுத்து போடுங்கடி ராஜா, அவங்களுக்கு ஒரு புண்ணியமா இருக்கும். எடுத்து போட்டு எல்லாத்தையும் இது பண்ண ஊரே பார்க்க. இதிலிருந்து இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நமக்கு ஒரு பொருள் வேணும்னா அது வந்து பெரிய பெரிய கடையோ இல்லை சூப்பர் மார்க்கெட்டோ வாங்கணும் தான் அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில் கூட வாங்கலாம். அதுவே அவங்களுக்கு நம்ம பண்ணுற பெரிய உதவியாக இருக்கும்.